6 மாதத்தில் ஆட்சி களையும் என்பது திமுகவினரின் பகல் கனவு என தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்போ திமுக 2 முறை குதிரை பேரம் நடப்பதாக ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் குதிரை பேரம்னு சொல்கிறீங்க. நீங்கள் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலம், ஹரியானா மாநிலத்தில் என்ன நடந்தது அதை என்ன சொல்லுவீங்க? அதனால் எங்களை பொறுத்தவரையில் குதிரை பேரம் மற்ற மாநிலங்களில் எப்படி நடந்ததுன்னு அதையும் நீங்கள் சொல்லணும் செய்தியாளர். இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற அவங்க என்ன நினச்சாங்களோ அதை செய்திருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதை குதிரை பேரமாக நினைக்கல. ஓகே, இப்போ அடுத்த 6 மாதத்து திமுக ஆட்சி அமைக்கும். டெல்லியில் திருச்சி சிவா அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்கணும்? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க பகல் கனவு காண்றாங்க. மக்கள் இவ்வளவு இளைஞர்கள் ஜனநாயக முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க இப்போ நடக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில் வெளிப்படைத்தன்மையோடு லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசு நடக்குது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஒன்றுமே நடக்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பு கிடையாது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.